பாமகவிலிருந்து எம்எல்ஏ அருளை நீக்கம் செய்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கட்சி கட்டுப்பாட்டை மீறும் வகையிலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் தொடர்ந்து செயல்பட்டதாலும் 12 மணி நேரத்தில் மன்னிப்பு கோர அவகாசம் கொடுக்கப்பட்டும் மன்னிப்பு கோராததால் கட்சியிலிருந்து அவரை நீக்குவதாகவும் பாமகவினர் யாரும் அருளுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அன்புமணிக்கு எதிராக தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்த அருளை தற்போது பாமகவிலிருந்து நீக்கி அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். பாமகவிலிருந்து எம்எல்ஏ அருளை நீக்கம் செய்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கட்சி கட்டுப்பாட்டை மீறும் வகையிலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அருள் தொடர்ந்து செயல்பட்டதால் கட்சியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அன்புமணிக்கு எதிராக தொடர்ந்து எம்எல்ஏ அருள் விமர்சனங்களை வைத்து வந்த நிலையில் தற்போது எம்எல்ஏ அருளை கட்சியிலிருந்து நீக்குவதாக பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்போது நம்முடன் இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். பாமகவிலிருந்து எம்எல்ஏ அருளை அதிரடியாக கட்சியோட தலைவர் அன்புமணி நீக்கி உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சிருக்காங்க. தந்தை மகனிடையே நாளுக்கு நாள் மோதல் வலுப்பெற்றுக்கிட்டே இருக்குதா அப்படின்ற ஒரு பார்வையும் எழுது. உங்களுடைய பார்வை சார்? நாளுக்கு நாள் மோதல் வலுத்துட்டு இருக்கிறது தான் இந்த விஷயம் காமிக்கிறத பார்க்குறோம். அதாவது 2-3 நாட்களுக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் பேசும்போது ராமதாஸ் அவர்கள் ஒரு குழந்தை மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குன்னு சொன்னாரு. அதை மறுத்து அருள் ஒரு அறிக்கை விட்டாரு. ஸோ அருளையே நீக்கி அன்புமணி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னா இது எந்த விதமான பாதிப்பையும் அருளுக்கு எம்எல்ஏ பதவியில் எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்காது என்பது என் கருத்து. ஏன்னா ஒரு கட்சி அவரை வெளியேற்றிருக்கே தவிர அவராக வெளியில போல. அதனால கட்சி தாவல் தடை சட்டம் அவருக்கு அப்ளை ஆகாது. அவர் ஒரு அன்அட்டாச்சு மெம்பரா அசம்பிளியில் இருப்பார். ஃபார்ம் ஏபியில கையெழுத்து போட்டு அன்புமணி அவர்கள் கையெழுத்து போட்டு தான் அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அன்புமணியா இருக்காரு. ஸோ அன்புமணி நாளைக்கு சபாநாயகருக்கு பாமக நீக்கிட்டோம்னு சொன்னா கூட ஒரு அன்அட்டாச்சு மெம்பர், எந்த கட்சியும் சாராத ஒரு உறுப்பினரா மிச்சம் மீதி இருக்க அசம்பிளி மீதி இன்னும் ஒரு 8 மாசம் இருக்கு. அதில் அவர் கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அடிப்படையான பிரச்சனையை அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் உள்ள அந்த பிரச்சனை தான். அந்த பிரச்சனை இப்ப குடும்ப பிரச்சனை என்பது அதிலிருந்து மாறி கிட்டத்தட்ட ஒரு பொது வெளியில் தாக்கிக் கொள்ளும் ஒரு மனோபாவத்தை பெற்றிருக்கிறத பார்க்கும்போது அந்த கட்சி எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ரீதியான பிளவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பிசிக்கலாக பிளவுபடுறதுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி அது போயிருக்கின்றது. ரொம்ப அந்த கட்சி தொண்டர்களை ரொம்ப விரக்தி அடைய செய்கிற ஒரு விஷயமா பார்க்கிறோம். அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இந்த கட்சியின் நலனை கருதி ஒரு குறிப்பிட்ட மக்களின் நலனுக்காக துவக்கப்பட்ட அந்த கட்சி அது பிளவுபட்டு போய் வலிமையிலிருந்து போய் பலவீனமாக போய் அது அந்த மக்களுக்கு பாடுபடுவது அதில் ஏதேனும் ஒரு தடைகள் ஏற்பட்டால் அது நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக போகும். இதை உணர்ந்து கொண்டு அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதுதான் அந்த கட்சியில் இருக்கிற எல்லோரும் சொல்ற ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா குடும்பத்துல பிரச்சனை என்றால் குடும்ப தலைவர்கள் சமாதானம் பண்ணுவாங்க. இந்த குடும்ப தலைவரே பிரச்சனையா இருக்கும்போது யார் சமாதானம் பண்ணுவது என்று தெரியாத நிலையில தான் இப்ப கட்சி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலுமே அந்த கட்சியில தேர்தலுக்கு முன்னால் ஒரு ஒற்றுமை ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இல்லாட்டி எந்த கூட்டணியில் அவர்கள் போய் சேர்ந்தாலும் அவர்கள் பலவீனமாக கருதப்படுவார்கள். அவர்கள் கேட்கும் இடம் கிடைக்காது என்பது ஒரு முக்கியமான விஷயம். வெற்றி பெறும் வாய்ப்புகளும் பின்னடைவை சந்திக்கும் என்பது தெரிஞ்ச விஷயம். அதனால தேர்தலுக்குள்ள ஒன்றுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அன்புமணி அவர்கள் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று செயல் தலைவர் பதவி ஏற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தார், எல்லாம் சரியாகிவிடும். இல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு தலைமை பதவியை கொடுத்துட்டோம், இனிமேல் ஒரு சுதந்திரமா செயல்படுத்தணும்னு அவர் நினைச்சாருன்னா கட்சி ஒன்றுபட்டு மறுபடியும் செயல்பட துவங்கும். இதுல இந்த இரண்டைக்கிடையில் ஒரு ஈகோ பார்க்காம சமாதானம் ஏற்படுத்த வேண்டியது அந்த குடும்பத்தினரின் பொறுப்பு என்பது என் கருத்து. இந்த பதவிகள் நீக்கம் மீண்டும் பெறுவது, அல்ல அவர் நீக்கி இவர் போடுவது, அவர் போட்டு இவர் நீக்குவது, இதெல்லாம் தற்காலிகமான ஒரு விஷயம் என்பது என் கருத்து. கட்சியிலிருந்து அதிரடியா நீக்கம் செஞ்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காருல, இது அருளோட எம்எல்ஏ பதவிக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? அதுதான் சொன்னேன். ஏன்னா அவர் கட்சியை அவர் நீக்கிருக்கு, அவரா கட்சியை விட்டு விலகல, கட்சியை அவர் நீக்குது. கட்சி நீக்குதுன்னா அன்புமணி தான் தலைவராக இருக்காரு. பொதுக்குழு தேர்ந்தெடுத்தபடி அன்புமணி தலைவராக இருக்காரு. தேர்தல் கமிஷன்ல அன்புமணி தான் தலைவர்னு பதிவு பண்ணப்பட்டிருக்கு.
அதனால அவர் வந்து நாளைக்கு சபாநாயகருக்கு லெட்டர் எழுதினா கூட அது சபாநாயகர் வந்து அவர் எம்எல்ஏவை கண்டினியூ பண்ணுவார். அவர் எந்த கட்சியும் சாராத உறுப்பினர் என்று கருதப்படுவார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஆகாது. சார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சார்.